நம்முடைய மோசஸ் செல்லத்துறை அண்ணனுடைய ஊழியர்கள். அந்த ஊழியத்தை பார்க்கிற போது எனக்கு தோன்ற ஒரே ஒரு காரியம், இப்படிமா நடக்குது. ஒரு மனுஷனுக்கு இரவும் பகலாக நிறைய காரியங்களை பார்க்கிறோம். மோசஸ் செல்லத்துறை என்பவர் IRO என்பதான ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கிறார். அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். அடுத்தது தேவனுடைய பணியை செய்தியாக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவரே கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நிறைய தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் ஆபீஸ்கள், அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. நிறைய போராட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற போது அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இன்னைக்கு மோசஸ் செல்லத்துறை அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வீடியோக்கெல்லாம் நான் பார்க்கிற போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏன்னா உலகத்துல இப்படிமாடா அப்படின்றதான அளவுக்கு ஒரு ஊழியம். எங்க போனாலும் அந்த கார்ல டிரைவர் யாரும் வைக்கிறது இல்லை, அண்ணன் அவர்களே அதை ஓட்டிக்கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டும் மற்ற காரியங்களிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரால் அநேக பிள்ளைகள் இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கிறார்கள். அதே போல தான் இன்னும் வருகிற நாட்களில் அநேக பிள்ளைகளை கடவுள் படிக்க வைப்பாராக. நிறைய நன்மைகளை அவர் செய்வார். அதுக்காக நம்முடைய மோசஸ் செல்லத்துறை அவர்களுக்காக காலை வேலை ஒரு ஜெபிக்கலான்னு இருக்கிறோம். பாருங்கள், அந்த பூ எப்படி பூத்து குலுங்குகிறதோ அதே போல தான் அவருடைய உள்ளங்கள். அதனால் இந்த நாளுக்குள்ள நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவேளையில் கூட மோசஸ் செல்லத்துறை அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். உங்கள் ஒரு விஷயத்தாமே அவர் செய்கிறதான எல்லா ஊழியங்கள் IRO ஆண்டவரே இருக்கிறதான அனைத்து காரியங்களிலும் உடைய கிருபை கொடுக்கிற மாதிரி ஜெபிக்கிறோம். காலையில் உடைய புது கிருபை அவர் தாங்கட்டும், தப்ப வைக்கட்டும். ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் முழுவதும் அவரை வழிநடத்த மாதிரி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய கிருபை இருக்க மாதிரி ஜெபிக்கிறோம்ப்பா. வல்லமை இறங்கட்டும். இந்த நாள் நாங்கள் ஜெபித்தது அவருக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்க அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தில் அவர் நினைக்கிறோம். அவர் தாமினி ஆசிர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய கரத்தை தருகிறோம். ஆமென். அன்பு பிரியமானவர்களே, நம்முடைய மோசஸ் செல்லத்துறை அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஜபத்தை கேட்ட ஆண்டவர் தேசத்தில் நன்மை உண்டாக்குவாராக. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள் அது மத்தியிலே பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நன்மையான காரியங்களை அவர் செய்துட்டு இருக்கிறார். இந்த ஆவாரம்பூலாம் இன்றைக்கி எங்கேயும் கிடைக்கிறதில்ல. இல்லை ஒரு நல்ல ஒரு மூலிகையான மருந்து. ஆனால் அது மத்தியில் தான் தேவனாய் கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அதே போல் மோசஸ் செல்லத்துறை அண்ணனுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய பிரயாணத்திற்காக, அவர் போகிறதான எல்லா இடங்களுக்காக நாங்கள் அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் தான் பாதுகாத்து கொள்ளுவார். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜாமக்காரன் ஜெபத்தில். பிரைஸ் தி லார்ட். ஜாமக்காரன் ஜெபம். ஜெபித்தேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன். சர்வதேச உரிமை கழகம், இன்டர்நேஷனல் ரைட் ஆர்கனைசேஷன், விஸ்டம் லா சாம்பர், குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம் இந்திய தாய் திருநாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? வாங்க அண்ணா, நாங்க ப்ரோக்ராம் முடிஞ்சு ஒரு பாட்டு போட்டு போங்க. இல்ல ஏதாவது சொல்லுங்க, நான் கூட தமிழ் தாய்
அனைவருக்கும் சர்வதேச உரிமைகளுக்காக இந்த 76வது குடியரசு தின வாழ்த்துக்களை தேசம் வளர்கிற தேசம் வல்லரசாகிற தேசம் வெற்றி தேசம் நினைவு பரிசு கொடுத்து கவனிக்கப்படுகிறது. அந்த பரிசை நமது மாவட்ட அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய ஏ சண்முகசுந்தரம் அவர்கள், மண்டல அமைப்பு செயலாளர் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு கருத்துடன் கட்டுமாக நன்றி. அடுத்தபடியாக சமோனவினை கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய கேவி சதாசிவம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
இப்பொழுது நமது சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக இப்பொழுது பெண்களுக்கு சேலை வழங்கப்படுகிறது. இந்த சேலையை நமது நிறுவன தலைவர் அவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கிறார். முதலாவதாக பானுப்பிரியா அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எப்பொழுதும் அவன் வாங்கி கொண்டே இருக்கிற என் தங்கச்சி பானுப்பிரியா அழைக்கிறோம். பானுமதி நல்லட்சுமி பானுமதி சத்யா சங்கீதா அஞ்சலை வாங்க உள்ள வாங்கம்மா. லட்சுமி யாருமா? சாதகமாக தெரியாது, சாதகமாக தெரியாது. இந்த சவுண்டு பார்த்துருக்காரு. எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டா? இப்பொழுது நன்றி வழங்க மதுரை மாவட்ட தலைவர் மதிப்புரிய ஸ்டெல்லா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். காலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து நிர்வாக தலைவர்களுக்கும் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் குழு உறுப்பினர்கள் இல்லாமல் இந்த சர்வதேச உறுப்பினர்களுக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்திருக்கீங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இது வரைக்கும் காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் கொடியேற்ற நிற்கிறோம். தலைவர் வந்து நிறைய விஷயம் பேசினாரு. நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சனோ பேசலாம் நினைச்சனோ அவரே எல்லாம் பேசிட்டாரு. இரு மனசு ஒத்து வரதா இருந்துச்சு. எனக்கு உண்மையுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து பெண்களுக்காக நிறைய விஷயம் சட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நிறைய படிப்பேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால லாயர்ஸ் பார்த்து பெரிய ஒரு மதிப்பு. ஏன்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. நம்ம தலைவர் வந்து சொன்னாரு, 4ஆம் கிளாஸ்லேயே வந்து அப்பா இல்லை அம்மா தான் வளர்த்தாங்க போனாங்கன்னு. அம்மாவையும் மனைவியையும் அவங்களோட சப்போர்ட் இருக்கிறவங்க நல்லா வளர்ச்சி அடைவாங்க. அது உண்மை கண்டிப்பாக. அதனால தலைவர் இன்னும் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் மனையெல்லாம் சேர்ந்து நம்ம தலைவர்களுக்கும் நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் மீண்டும் மீண்டும் சர்வதேச உரிமைகளை வந்து ஒற்றுமையோட நம்ம செயல்படணும்னு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. போகும்போது வாங்கிட்டு போயிருங்க. வரிசைகள் அங்கே போகும்போது வாங்கிட்டு போயிருங்க. நன்றி. வந்து சிறப்பு செய்த நமது அமைச்சருடைய அனைவருக்கும் தலைமையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
நினைவு பரிசு கொடுத்து கவனிக்கப்படுகிறது. அந்த பரிசை நமது மாவட்ட அமைப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய சண்முகசுந்தரம் அவர்கள், மண்டல அமைப்பு செயலாளர் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு கருத்துடன் கட்டுமாக நன்றி. அடுத்தபடியாக கமாண்டோ வினை கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய கேவி சதாசிவம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்பொழுது நமது சர்வதேச உரிமை கழகத்தின் சார்பாக இப்பொழுது பெண்களுக்கு சேவை வழங்கப்படுகிறது. இந்த சேவையை நமது நிறுவன தலைவர் அவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கிறார். முதலாவதாக பானுப்பிரியா அவர்களை வருமாறு அன்போடு வழங்குகிறோம். எப்பொழுதும் தாங்கள் வாங்கி கொண்டே இருக்கிற என் தங்கச்சி பானுப்பிரியா வணக்கம். சங்கீரா அஞ்சலை வாங்க உள்ள வாங்கம்மா. லட்சுமி யாருமா? சாதகமாக தெரியாது, சாதகமாக தெரியாது. இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டீங்களா? இப்போது நன்றியை வழங்க மதுரை மாவட்ட தலைவர் மதிப்புரிய செல்லா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். காலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து நிர்வாக தலைவர்களுக்கும் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும்
மற்றும் குழு உறுப்பினர்கள் எல்லாமே இந்த சர்வதேச உறுப்பினர்களுக்கு நிறைய உறுப்பினர்கள் வந்திருக்கீங்க. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இது வரைக்கும் காத்துறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் கொடியேற்ற விஷயம் தலைவர் வந்து நிறைய விஷயம் பேசினாரு. நான் என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சனோ பேசலாம் நினைச்சனோ அவரே என்ன பேசிட்டாரு. இரு மனசும் ஒத்து வருவா இருந்துச்சு. எனக்கு உண்மையுமே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து பெண்களுக்காக நிறைய விஷயம் சட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நிறைய படிப்பேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால லாயர்ஸ் பார்த்தா பெரிய ஒரு மதிப்பு. ஏன்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. நம்ம தலைவர் வந்து சொன்னாரு 4ஆம் கிளாஸ்லயே வந்து அப்பா இல்ல அம்மா தான் வளர்த்தாங்க போனாங்கன்னு. அம்மாவையும் மனைவியையும் அவங்களோட சப்போர்ட் இருக்கவங்க நல்லா வளர்ச்சி விடுவாங்க. அது உண்மை கண்டிப்பாங்க. அதனால தலைவர் இன்னும் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் மனையரா சேர்ந்து நம்ம தலைவருக்கும் நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் மீண்டும் சர்வதேச உரிமைகளை வந்து ஒற்றுமையோட நம்ம செயல்படணும்னு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. போகும்போது வாங்கிட்டு போங்க. வரிசைகள் அங்கே போகும்போது வாங்கிட்டு போங்க. நன்றி. வந்து சிறப்பு செய்த நமது அமைப்புகளுடைய அனைவருக்கும் தலைமையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.